ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஏடபிள்யூஎஸில் வந்துட்டு அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா aws.amazon.com. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ இங்கே வந்து சைன்அப்க்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நீங்கள் ஆல்ரெடி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ரூட் யூஸரில் போயிட்டு நீங்கள் இதில் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் ஏ நியூ AWS அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஜில் வந்து உங்களோட மெயில் ஐடி அண்ட் AWSக்கான அக்கௌண்ட் நேம் இது ரெண்டையும் கொடுத்துட்டு வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன்ஸ்க்காக ஒரு மெயில் வந்து வரும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டைப்பு, ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபோன் நம்பருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன்ஸ்க்காக OTP வெரிஃபிகேஷன்ஸ் ஒன்று இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க கண்ட்ரி, ரீஜன்ஸ் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமாக்க நீங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமாக்க கண்டினியூஸாக போனீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த டெபிட் கார்டு நம்பர் அஸ்யூஷுவல் நம்ம வந்து டெபிட் கார்டில் வச்சு பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்போம் இல்லையா, எக்ஸ்பைரி டேட்டு இது எல்லாமே. ஸோ இதோட கார்டு ஹோல்டர் நேமு, ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக உங்களுக்கு பேன் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இட்ஸ் ஆப்ஷனல். பேன் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபை வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமாக்கா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ₹2 வந்து அவங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மினிமம் சார்ஜ் தான். இந்த ₹2 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமாக்கா வந்து. ஸோ நீங்கள் அந்த ஓடிபியெல்லாம் கொடுத்து ₹2 பேமெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக்கா உங்கள் மொபைல் நம்பருக்கான வெரிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் மெசேஜாகவும் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் கால் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள் கண்ட்ரி கோட் அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக அந்த கேப்ஷாவை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா SMS வந்து உங்களுக்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பிளானை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பேசிக் பிளான், அதுக்கப்புறமாக்க டெவலப்பர் பிளான் அண்ட் பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கற்றுக்கிறதுக்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் பிளானுக்கே போங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு ஒரு டைம் பீரியடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே இப்போ பெர் மந்த் வந்து இத்தனை ஹவர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக டெவலப்பர் பிளான், அதுக்கப்புறமாக பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காகன்றப்ப ஃப்ரீ பிளானுக்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக்கா உங்களோட ரோல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இல்லை நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் இருக்குது. ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெவலப்பர்ஸ்க்காகவா, இன்ஜினியர்ஸ்க்காகவா, லேர்னிங் பர்பஸ், ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமாக்கா நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் AWSக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இது கிடைக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கன்சோலில் உள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ EC2 மெஷின்ஸ்னால் இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து மெஷின்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 750 ஹவர்ஸ் பெர் மந்த் வந்து நீங்கள் அதை ஒரு EC2 மெஷின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் கெப்பாசிட்டி ஆப்டிமைசேஷன், அதாவது நீங்கள் எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. CPU ஆப்டிமைசேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டிக்ரீஸ் பண்ணுறதுன்றது எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறமாக்க நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமாக ஹை ஸ்கேலபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்போதுமே உங்களுக்கு ஒரு பேக்கப்பு எல்லாமே இருக்கும். ஸோ லோட் பேலன்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ஸை வந்து நீங்கள் இதில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஆன் ப்ரிமிசஸில் வச்சுருக்கிற எல்லாமே வந்து ரிமோட்டில் வச்சுக்கலாம். உங்களோட காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக தான் ரொம்ப வந்து குறையும் ஆன் ப்ரிமிசஸில் விட க்ளவுடில் வச்சுக்கிறது. ஸோ அடிஷ்னலாக நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் செஷன்ஸில் வந்துட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம பார்க்கலாம்.
ஸோ சைன்இன் டு த கன்சோலில் உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ இங்கே சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ், நிறைய சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு சர்வீஸை பற்றி நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இங்கே தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்ட்டு, பில்லிங்கு, AWS பில்லிங்கு, பட்ஜெட்டு, ஸோ இது எல்லாமே வந்து இங்கே தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறையா விஷயம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் செயின், பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், கண்டெய்னர்ஸ், டேட்டா பேஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆல் சர்வீஸில் போனீங்க அப்படின்னா இதில் எல்லா சர்வீஸும் இருக்கும். ஸோ A to Z வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ளவுடு கிளாக்கு, க்ளவுடு வாட்ச்சு, ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு EC2 மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸோ விர்ச்சுவல் சர்வீஸு க்ரியேட் பண்ணுறது, ஸோ EC2 மிஷின்ஸு, இமேஜ் பில்டர்ஸு, இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் மெயினான சர்வீஸ் பற்றி நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அடுத்து யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை நம்ம மீட் பண்ணலாம்.